எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களிலும் கூட அந்நிய செலவாணியை ஈட்டுக் கொடுப்பதிலும் கூட கூடுதலான ஒரு பெரிய பங்கினை வளர்ப்பது பெற்றுக் கொடுப்பது இந்த சேற்று நண்டுகள். அப்ப இந்த நண்டுகள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற வருவாயை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவைகளுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு எதுவான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய மீனவர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வூதிய முறைமை ஒன்றினுடைய தேவை அத்தியாவசியமாக இருக்கும். வெகு வேகமாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எங்களுடைய கடற்தொழில் அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்றோம். கடல் தொழிலாளர் ஓய்வூதிய சமூக பாதுகாப்பு நலன்புரி திட்டம் சார்பாக தற்போதைய கடற்தொழில் அமைச்சரால் முன்வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளை வரவேற்கின்றோம். வயதுக்குரிய பங்களிப்பு, ஓய்வூதிய கட்டங்கள், இயலாமை மற்றும் இறப்பின் போதான பணிக்கொடை விவரம் என்பன தெளிவாக வரையறுக்கப்பட்டிருத்தல் வரவேற்புக்கு உரியன. ஒழுங்கு விதிகளில் உள்ள இடைவெளிகளை ஆராய்தல் தொடர்பில் கௌரவ கடற்தொழில் அமைச்சர் மேலும் கரிசனை கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மீன்பிடித்துறையும் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமான பங்களிப்பை செய்கின்றது என்பதை இங்கே நாங்கள் மறக்க முடியாது. மாலத்தீவு என்ற சிறிய நாடு அதன் பொருளாதாரத்தில் அதிகமாக மீன்பிடித்துறையை கொண்டு அதன் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டிருக்குது. அதனூடாக எமது நாடும் கடலால் சூழப்பட்டு இருக்கின்றபடியால் எமது நாட்டில் எமது பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கு எமது மீன்பிடித்துறையை நாங்கள் மேம்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம்.